இந்த உலகத்தில் நம்மை நேசிப்பவர்களை விட, நம்மை புரிந்து கொள்ளாதவர்களைத்தான் சில நேரங்களில் நாம் அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அவர்களிடம் நல்லவர்களாக நடந்து கொள்கிறோம். அவர்களுக்கு உதவி செய்கிறோம். அவர்களுக்காக நேரத்தை செலவிடுகிறோம். அவர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மால் முடிந்ததை செய்கிறோம். ஆனால் ஒரு நாள் அவர்கள் நம்மை மதிக்காமல் பேசுகிறார்கள். நம்முடைய நல்ல மனதை பலவீனமாக நினைக்கிறார்கள். நாம் அமைதியாக இருப்பதை பயம் என்று நினைக்கிறார்கள். நாம் விட்டுக் கொடுப்பதை நம்முடைய இயலாமை என்று நினைக்கிறார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய மனதில் ஒரே ஒரு கேள்விதான் வருகிறது. நான் இவர்களுக்கு என்ன குறை செய்தேன்? அதற்கு பிறகு நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? அவர்களிடம் நம்முடைய மதிப்பை நிரூபிக்க முயற்சி செய்வது. நான் இப்படிப்பட்டவன். நான் உனக்காக இவ்வளவு செய்தேன். நீ என்னை ஏன் மதிக்கவில்லை? என்று மீண்டும் மீண்டும் விலக்கிக் கொண்டிருப்போம். ஆனால் உங்களை மதிக்க விரும்பாத ஒருவரிடம் உங்கள் மதிப்பை நிரூபிக்க முயற்சி செய்வது நீங்கள் செய்யக்கூடாத மிகப்பெரிய தவறு. சாணக்கியரின் அரசியல் மற்றும் வாழ்க்கை சிந்தனைகளில் எப்பொழுது பேச வேண்டும், எப்பொழுது அமைதியாக இருக்க வேண்டும், யாரிடம் எதை பேச வேண்டும் என்பதற்கான கட்டுப்பாடு முக்கியமானதாக வருகிறது. இன்று நாம் பார்க்க போவது உங்களை மதிக்காதவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களின் அவமதிப்புக்கு எப்படி பதில் கொடுக்க வேண்டும், எப்பொழுது அமைதியாக இருக்க வேண்டும், எப்பொழுது அங்கிருந்து விலக வேண்டும், முக்கியமாக உங்கள் சுய மரியாதையை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதைத்தான். உங்களை மதிக்காதவர்களிடம் உங்கள் மதிப்பை நிரூபிக்காதீர்கள். ஒரு தங்க நாணயத்தை எடுத்துக்கொண்டு குப்பையில் போட்டுவிட்டால் அந்த தங்கத்தின் மதிப்பு குறைந்து விடுமா? குறைந்து விடாது. குப்பையில் இருப்பதால் தங்கம் குப்பையாக மாறாது. அதை அடையாளம் காண தெரியாதவரின் கையில் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதுபோல உங்களுடைய மதிப்பை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக உங்கள் மதிப்பு குறைந்து விடாது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவர்கள் மதிக்கவில்லை என்றவுடன் அவர்களின் நம்முடைய நல்ல குணங்களை நிரூபிக்க ஆரம்பித்து விடுகிறோம். நாம் செய்த உதவிகளை நினைவுபடுத்துகிறோம். நம்முடைய தியாகங்களை சொல்கிறோம். நம்முடைய கஷ்டங்களை சொல்கிறோம். நம்முடைய உண்மையை விளக்குகிறோம். ஆனால் உண்மையான மதிப்புக்கு எப்பொழுதும் விளக்கம் தேவையில்லை. உங்கள் செயல் பேசட்டும், உங்கள் வாழ்க்கை பேசட்டும், உங்கள் வளர்ச்சி பேசட்டும். கோபத்தில் பதில் சொல்வது உங்கள் முதல் தவறு. யாராவது நம்மை அவமதித்தால் உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று தோன்றும். அவர்களை விட கடுமையாக பேச வேண்டும் என்று நினைப்போம். அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நாம் 10 வார்த்தை சொல்ல வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் அந்த நேரத்தில் நாம் மறந்துவிடும் ஒரு விஷயம் இருக்கிறது. கோபத்தில் பேசப்படும் வார்த்தைகள் திரும்ப பெற முடியாதவை. அந்த ஒரு நிமிட கோபம் பல வருட உழைப்பால் உருவாக்கிய நல்ல பெயரை கெடுக்கலாம். ஒரு நல்ல மனிதனை தவறான மனிதராக மற்றவர்களின் கண்களில் காட்டலாம். அதனால் உங்களை ஒருவர் அவமதித்த உடனே பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசரத்தை கட்டுப்படுத்துங்கள். முதலில் அமைதியாக இருங்கள். சில நிமிடங்கள் கழித்து யோசியுங்கள். நான் இப்பொழுது பதில் சொன்னால் என்ன நடக்கும் என்று உங்களையே கேளுங்கள். பதில் ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அமைதியாக இருப்பதே உங்கள் வெற்றி. அமைதி என்பது பலவீனம் அல்ல. நம்மில் பலருக்கு ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது. நான் பதில் சொல்லாமல் இருந்தால் அவர் என்னை பயந்தவன் என்று நினைத்து விடுவார். அப்படி நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு அவமதிப்புக்கும் சண்டை போட வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் அமைதியாக இருப்பது நம்முடைய மன அமைதியை காப்பாற்றும் ஒரு அறிவான முடிவு. சாணக்கிய சிந்தனைகளில் சரியான நேரம், சரியான இடம் பார்த்து பேசுவது முக்கியமாக கூறப்படுகிறது. தேவையற்ற அவதூறுகளை தவிர்த்து சுய பாதுகாப்பை முதன்மையாக கருத வேண்டும் என்ற கருத்தும் அர்த்த சாஸ்திரத்தில் வருகிறது. ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அமைதி என்றால் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அர்த்தமில்லை. அமைதி என்பது எப்பொழுது பேச வேண்டும் என்பதை தெரிந்திருப்பது. ஒரு முறை நடந்த அவமதிப்பையும் தொடர்ந்து நடக்கும் அவமதிப்பையும் வேறுபடுத்துங்கள். ஒருவர் ஒரு முறை தவறாக பேசலாம். அது அவருடைய கோபமாக இருக்கலாம், அவருடைய மனநிலையாக இருக்கலாம், அவருக்கு இருந்த பிரச்சனையாக இருக்கலாம். அதற்காக உடனே உறவை முறித்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஒருவர் தொடர்ந்து உங்களை அவமதிக்கிறார், உங்கள் கருத்துக்களை மதிக்கவில்லை, உதவியை பயன்படுத்தி கொள்கிறார், உங்கள் நல்ல மனதை பலவீனமாக பயன்படுத்துகிறார்,
உங்கள் எல்லைகளை மீறுகிறார். அப்படியானால் அவரிடமிருந்து ஒரு தூரத்தை உருவாக்குவது அவசியம். மன்னிப்பது வேறு, மீண்டும் மீண்டும் அதே இடத்தில் நம்மை காயப்படுத்த அவமதிப்பது வேறு. நான் உனக்காக இவ்வளவு செய்தேன் என்று சொல்லாதீர்கள். நீங்கள் ஒருவருக்காக செய்த உதவியை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த உதவியின் மதிப்பையே நீங்கள் குறைத்து விடுவீர்கள். நல்லது செய்தீர்களா? செய்துவிட்டு செல்லுங்கள். உதவி செய்தீர்களா? அதை கணக்கு புத்தகமாக வைத்துக் கொள்ளாதீர்கள். ஆனால் அந்த உதவியை ஒருவர் தொடர்ந்து தவறாக பயன்படுத்துகிறார் என்றால், அடுத்த முறை உதவி செய்வதற்கு முன் யோசியுங்கள். கருணை இருக்கட்டும், ஆனால் எல்லையில்லாத கருணை இருக்கக்கூடாது. உங்களை மதிக்காதவர்களிடம் உங்கள் ரகசியங்களை சொல்லாதீர்கள். ஒருவரிடம் நெருக்கமாக இருப்பதால் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்கள் குடும்ப பிரச்சனைகள், உங்கள் பண நிலை, உங்கள் எதிர்கால திட்டம், உங்கள் அடுத்த முயற்சி, உங்கள் பலவீனம் இவற்றை எல்லோரிடமும் பகிர வேண்டாம். உங்களை மதிக்காத ஒருவர் உங்கள் தகவல்களை உங்களுக்காக எதிராக பயன்படுத்தக்கூடிய சூழல் இருந்தால் அவரிடம் பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். அமைதியாக இருங்கள். உங்கள் திட்டங்களை செயலால் காட்டுங்கள். உங்கள் அடுத்த முயற்சியை முன்கூட்டியே அறிவிக்காதீர்கள். ஒரு விதை மண்ணுக்குள் இருக்கும்போது அது வெளியே தெரியாது. ஆனால் அந்த விதைக்குள் ஒரு பெரிய மரம் மறைந்திருக்கிறது. அதுபோலதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகும் ஒவ்வொரு முயற்சியையும் எல்லோரிடமும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நான் இதை செய்யப் போகிறேன். நான் இவ்வளவு பணம் சம்பாதிக்கப் போகிறேன். நான் இந்த தொழிலை ஆரம்பிக்கப் போகிறேன். நான் அடுத்த வருடம் இப்படி ஆகப் போகிறேன் என்று முன்கூட்டியே அறிவிப்பதை விட, அதை செய்து முடிந்த பிறகு உலகம் தெரிந்து கொள்ளட்டும். வார்த்தைகளை விட முடிவுகள் சத்தமாக பேசும். உங்களை அவமதித்தவரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள். இது மிகவும் முக்கியமானது. ஒருவர் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். உங்களை அவமதித்திருக்கலாம். உங்கள் முன்னால் உங்களை சிறியவராக காட்டியிருக்கலாம். அந்த சம்பவத்தை நினைத்து ஒரு நாள் நான் இவரை பழிவாங்குவேன் என்று வாழ ஆரம்பித்தால், அவர் உங்களை அவமதித்த நேரத்தை விட அதிகமான நேரத்தை நீங்கள் அவருக்காக செலவிடுகிறீர்கள். அதுதான் மிகப்பெரிய இழப்பு. அதனால் பழிவாங்க வேண்டாம். வளருங்கள். அவர் உங்களை கீழே தள்ள முயன்ற இடத்திலிருந்து நீங்கள் மேலே எழுந்து நிற்க வேண்டும். அதுதான் உண்மையான பதில். உங்கள் வெற்றியை அவருக்கான பதிலாக மாற்றாதீர்கள். அவனுக்கு காட்ட வேண்டும், அவளுக்கு நான் யாரென்று தெரிய வேண்டும் என்ற வெற்றி பெற முயற்சி செய்யாதீர்கள். ஏனென்றால் அப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாடு இன்னும் அவர்களுடைய கையில்தான் இருக்கும். நீங்கள் வேலை செய்வது கூட அவர்களுக்காக. நீங்கள் பணம் சம்பாதிப்பது கூட அவர்களுக்காக. நீங்கள் வளர்வது கூட அவர்களுக்காக. இது வெற்றி அல்ல. உங்கள் வெற்றி உங்களுக்காக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் எதிர்காலத்திற்காக, உங்கள் கனவுகளுக்காக, உங்கள் மன அமைதிக்காக. யார் உங்களை மதிக்கவில்லை என்பதை விட நீங்கள் உங்களை மதிக்கிறீர்களா என்பது தான் முக்கியம். உலகம் முழுவதும் உங்களை மதித்தாலும் நீங்கள் உங்களை மதிக்கவில்லை என்றால் அந்த மதிப்பு நீண்ட நாள் இருக்காது. நீங்கள் உங்களை நீங்களே மதிப்பது என்றால் என்ன? தவறான இடத்திலிருந்து விலகுவது. தவறான மனிதனிடம் எல்லாவற்றையும் பகிராமல் இருப்பது. தேவையற்ற சண்டையில் ஈடுபடாமல் இருப்பது. உங்களுக்கு வேண்டாத விஷயங்களுக்கு இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வது. உங்கள் நேரத்தை மதிப்பது, உங்கள் உழைப்பை மதிப்பது, உங்கள் குடும்பத்தை மதிப்பது, உங்கள் எதிர்காலத்தை மதிப்பது. இதுதான் உண்மையான சுயமரியாதை. இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல மனிதர்களின் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாவற்றிற்கும் சரி என்று சொல்லிவிடுவார்கள். யாராவது உதவி கேட்டால் சரி. யாராவது அழைத்தால் சரி. யாராவது வேலை கொடுத்தால் சரி. யாராவது தங்கள் பிரச்சனைகளை நம்மிடம் தள்ளினால் சரி. ஆனால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நேரம், நம்முடைய குடும்பம், நம்முடைய உடல், நம்முடைய கனவுகள் இவற்றுக்கு நேரம் இருக்காது. இல்லை என்று சொல்வது கெட்ட குணம் அல்ல. சில நேரங்களில் அது சுயமரியாதை. உங்களை மதிக்காதவர்களிடம் வாதம் செய்யாதீர்கள். ஒரு புத்திசாலி மனிதன் ஒவ்வொரு சண்டையிலும் வெற்றி பெற முயற்சி செய்ய மாட்டான். ஏனென்றால் அவனுடைய நேரத்தின் மதிப்பு அவனுக்கு தெரியும். நீங்கள் ஒருவரிடம் உண்மையை சொல்லுகிறீர்கள். அவர் உண்மையை கேட்க விரும்பவில்லை. மீண்டும் சொல்கிறீர்கள். அவர் மீண்டும் மறுக்கிறார். மீண்டும் வாதம் செய்கிறீர்கள். 1 மணி நேரம் கழித்து இறுதியில் என்ன கிடைத்தது? மன அழுத்தம், கோபம், நேர விரயம். அதனால்
சில வாதங்களை வெல்வதை விட அந்த வாதத்திலிருந்து வெளியேறுவது பெரிய வெற்றி. உங்களை குறைத்து பேசுபவர்களிடம் உங்களை குறைத்து பேசாதீர்கள். யாராவது சொல்கிறார், உன்னால் முடியாது, நீ ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, உனக்கு இதுவெல்லாம் தெரியாது, நீ எங்கே போகப் போகிறாய்? அந்த வார்த்தைகள் கேட்டு ஆமாம் என்னால் முடியாது போல என்று நாமே நம்மை நம்பத் தொடங்குகிறோம். இதுதான் ஆபத்து. மற்றவர்கள் உங்களைப் பற்றி சொல்லும் வார்த்தைகளை விட நீங்கள் உங்களைப் பற்றி நம்பும் வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். உங்களை மதிக்காதவர்களிடம் தூரம் வைப்பது வெறுப்பு அல்ல. சிலர் நினைப்பார்கள், நான் அவரிடம் பேசவில்லை என்றால் அவர் என்னை வெறுக்கிறார் என்று நினைக்கட்டும். எல்லோருடைய எண்ணத்தையும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் ஒருவரை வெறுக்காமல் கூட அவரிடம் இருந்து தூரமாக இருக்கலாம். அவருக்கு தீங்கு செய்யாமல், அவருடைய வாழ்க்கையை தலையிடாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். தூரம் என்பது எப்பொழுதும் பகை அல்ல. சில நேரங்களில் தூரம்தான் அமைதியை பாதுகாக்கும். ஆனால் சுயமரியாதை என்ற பெயரில் அகந்தை கொள்ளாதீர்கள். இங்கே ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது. சுயமரியாதை, என்னை அவமதித்தால் நான் அங்கிருந்து விலகுவேன். அகந்தை, என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இவை இரண்டும் ஒன்றல்ல. யாராவது உங்கள் தவறை சுட்டி காட்டினால் அதை கேட்க மனம் இருக்க வேண்டும். நாம் தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்பது பலவீனம் அல்ல. தவறை ஒப்புக்கொள்வது தான் உண்மையான பலம். உங்களை மதிக்காதவர்களிடம் ஒரு முறை தெளிவாக சொல்லுங்கள். தொடர்ந்து உங்களை அவமதிக்கும் ஒருவர் இருந்தால் கத்த வேண்டாம், சண்டை போட வேண்டாம், அமைதியாக சொல்லுங்கள். நீங்கள் என்னை மதிக்க வேண்டிய கட்டாயமில்லை, ஆனால் என்னை அவமதிக்கும் உரிமையும் உங்களுக்கு இல்லை. நம்முடைய கருத்து வேறுபட்டிருக்கலாம், ஆனால் மரியாதையுடன் பேசுவது இருவருக்கும் நல்லது. அதற்கு பிறகும் அதே நடத்தை தொடர்ந்தால் விலகுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சில கதவுகளை மூட வேண்டிய நேரம் வரும். எல்லா உறவுகளையும் வாழ்நாள் முழுவதும் வைத்திருக்க முடியாது. சிலர் நம் வாழ்க்கையில் வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துவிட்டு போகிறார்கள். சிலர் நம்மை வளர்க்கிறார்கள். சிலர் நம்முடைய பலவீனத்தை காட்டுகிறார்கள். சிலர் யாரை நம்பக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் அதே இடத்தில் நின்று கொண்டிருக்காதீர்கள். கதவு மூடப்படுவது வாழ்க்கையின் முடிவு அல்ல. சில நேரங்களில் அதன் பின்னால் இருக்கும் பாதைத்தான் நம்முடைய உண்மையான பயணம். வாழ்க்கையை அமைதியாக மாற்றுங்கள். உங்களை மதிக்காதவர்களுக்கு மிகப்பெரிய பதில் என்ன தெரியுமா? நீங்கள் அமைதியாக முன்னேறுவது. நேற்று உங்களை பார்த்து சிரித்தார்கள், இன்று உங்கள் வளர்ச்சியை பார்க்கட்டும். நேற்று உங்கள் கனவை கேலி செய்தார்கள், நாளை உங்கள் சாதனையை பார்க்கட்டும். ஆனால் அவர்களை திரும்பி பார்த்து கொண்டே இருக்காதீர்கள். உங்கள் பாதையை பாருங்கள், உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் எதிர்காலத்தை பாருங்கள். ஒரு சிறிய கதை. ஒரு மனிதன் தினமும் ஒரு பெரிய மரத்தின் கீழ் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் மிகவும் உழைப்பாளி. ஆனால் அவனைச் சுற்றி இருக்கும் சிலர் எப்பொழுதும் அவனை கேலி செய்தார்கள். நீ எவ்வளவு உழைத்தாலும் உன்னால் எதுவும் சாதிக்க முடியாது, உனக்கு திறமை இல்லை, நீ வாழ்க்கையில் முன்னேற மாட்டாய் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். முதல் நாள் அவன் கோபப்பட்டான். இரண்டாவது நாள் அவர்களிடம் வாதம் செய்தான். மூன்றாவது நாள் தன்னுடைய திறமையை நிரூபிக்க முயன்றான். நான்காவது நாள் அவன் ஒரு முடிவு செய்தான், இவர்களிடம் நான் என்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. அதன் பிறகு அவன் பேசுவதை குறைத்தான், வேலை செய்வதை அதிகரித்தான், கற்றுக்கொள்வதை அதிகரித்தான். தன்னுடைய நேரத்தை வீணாக்கவில்லை. பல வருடங்கள் கழிந்தன. ஒரு நாள் அதே மனிதன் ஒரு பெரிய தொழிலை உருவாக்கி வெற்றி பெற்றிருந்தான். அப்பொழுது அவனை கேலி செய்தவர்களின் ஒருவர் வந்து கேட்டார், நீ எப்படி எவ்வளவு உயர்ந்தாய்? அவன் சிரித்து கொண்டே சொன்னான், நான் உங்களுக்கு பதில் சொல்ல நேரத்தை செலவிடாமல் என் வாழ்க்கையில் மாற்ற நேரத்தை செலவிட்டேன். இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். உங்களை மதிக்காதவர்களிடம் செய்யக்கூடாத 5 தவறுகள். முதல் தவறு, கோபத்தில் உடனே பதில் சொல்வது. இரண்டாவது தவறு, உங்கள் மதிப்பை அவர்களிடம் நிரூபிக்க முயற்சி செய்வது. மூன்றாவது தவறு, உங்கள் ரகசியங்களையும் எதிர்கால திட்டங்களையும் பகிர்வது. நான்காவது தவறு, அவர்களுடைய வார்த்தைகளை நம்பி உங்களை நீங்களே குறைத்து மதிப்பது. ஐந்தாவது தவறு, அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்கள் வாழ்க்கையை வீணாக்குவது. இந்த 5 தவறுகளையும் தவிர்த்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். உங்களை மதிப்பவர்களை அடையாளம் காணுங்கள். உங்களை மதிப்பவர் யார் தெரியுமா? நீங்கள் பேசும்போது கேட்பவர். உங்கள் எல்லைகளை புரிந்து கொள்பவர். நீங்கள் வெற்றி பெற்றால் பொறாமைப்படாமல் மகிழ்வர். நீங்கள் தோல்வியடைந்தால் கேலி செய்யாமல் ஊக்கப்படுத்துவார். உங்கள் பின்னால் கூட உங்களை பற்றி நல்லதாக பேசுபவர்.
அப்படிப்பட்டவர்களை உங்கள் வாழ்க்கையில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் பல மனிதர்கள் தேவையில்லை. நம்மை உண்மையாக மதிக்கும் சில மனிதர்கள் போதும். உங்களை மதிக்காத ஒவ்வொருவரையும் மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். சில மனிதர்கள் நாம் மாற்ற முடியாது. அவர்களின் எண்ணத்தை மாற்ற முடியாது. அவர்களின் குணத்தை மாற்ற முடியாது. அவர்களின் பார்வையை மாற்ற முடியாது. ஆனால் அவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்வது என்பதை மட்டும் நம்மால் கட்டுப்படுத்த முடியும். அதனால் கோபப்பட வேண்டாம். அவசரப்பட வேண்டாம். உங்களை நிரூபிக்க வேண்டாம். உங்களை நீங்களே குறைத்து மதிக்க வேண்டாம். அமைதியாக இருங்கள். தூரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை முன்னேறுங்கள். மதிக்காதவர்கள் எல்லோரும் உங்களை மதிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்பதல்ல வாழ்க்கையின் வெற்றி. ஒரு நாள் அவர்கள் மதிக்கிறார்களா இல்லையா என்பது உங்களுக்கு முக்கியமில்லாமல் போவது தான் உண்மையான வெற்றி. ஏனென்றால் நீங்கள் உங்கள் மதிப்பை அறிந்துவிட்டால் மற்றவர்களின் பாராட்டு உங்களுக்கு போதையாகாது. மற்றவர்களின் அவமதிப்பு உங்களை உடைக்காது. யாராவது பாராட்டினால் மகிழ்வீர்கள். யாராவது விமர்சித்தால் யோசிப்பீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை வேறு யாருடைய கையிலும் கொடுக்க மாட்டீர்கள். உங்களை மதிக்காதவர்களிடம் உங்கள் மதிப்பை நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை உயர்த்துங்கள். உங்கள் அறிவை உயர்த்துங்கள். உங்கள் உழைப்பை உயர்த்துங்கள். உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையை உயர்த்துங்கள். அப்பொழுது உங்களைப் பற்றி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. உங்கள் வாழ்க்கையே உங்களைப் பற்றி பேசும். சாணக்கியர் சிந்தனைகளில் காணப்படும் ஒரு முக்கியமான நடைமுறை பாடம் இதுதான். எல்லா சூழ்நிலையிலும் பேசுவது அறிவு அல்ல. நேரம், இடம், மனிதர் ஆகியவற்றை புரிந்து கொண்டு செயல்படுவது முக்கியம். உங்களை மதிக்காதவர்களை மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். உங்களை மதிக்கும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இது போன்ற அனுபவம் இருந்தால் கமெண்டில் என் மதிப்பு எனக்கு தெரியும் என்று எழுதுங்கள். மேலும் இது போன்ற சாணக்கியர் வாழ்க்கை பாடங்களுக்காக நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.